இன்று சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வேளாண்மை துறை அமைச்சர் திரு எம்.ஆர். பன்னீர்செல்வம் அவர்களால் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கை 1 மணி நேரம் 41 நிமிடம் வாசித்தளித்திருக்கிறார். பொதுவாக வேளாண்மை தான் நாட்டின் முதல் தொழில், ஆதார தொழில், எல்லோருக்கும் உணவளிக்கிற தொழில். அதைத்தான் உழவு செழித்தால் உலகம் செழிக்கும் என்று சொன்னார். வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் தமிழ்நாட்டில், இந்திய திருநாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத சாதனையாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துவரையா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டுதோறும் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை அளித்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஆண்டில் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை தயார் செய்வதற்கு மருத்துவரையா சொன்னாங்க. ரொம்ப சிரமப்பட்டு நெருக்கடியான சூழலை தயார் பண்ணும். அதே மாதிரி தான் பொது நிதிநிலை அறிக்கை அரசு செய்வது போல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே பொது நிழல் நிதி அறிக்கையை தாக்கல் செய்தது. அதுக்கு முதல்ல தயாரிக்கிறது நான் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சேன், வழக்கமாக செய்யறேன். இது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சி வேளாண்மையில் அதிக அக்கறை கொண்ட காரணத்தால் தொடர்ந்து ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டதைப் போல, அதுவும் குறிப்பாக ஊடகங்கள் வாயிலாக மக்கள் மன்றத்திற்கு வெளியிட்டதைப் போல தமிழ்நாடு அரசு இந்த அரசு பொறுப்பேற்று முதல் ஆண்டிலேயே வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டது. இது 5வது ஆண்டாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கக்கூடிய அம்சமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் செய்யாததை பாட்டாளி மக்கள் கட்சி வற்புறுத்தி வந்ததை இந்த அரசு செய்திருக்கிறது. 5வது ஆண்டு நிதிநிலை அறிக்கை வேளாண்மைக்கு. பொதுவாக வேளாண்மை தொழிலை சொல்லும் பொழுது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகுக்கு அச்சாணி இப்படிலாம் பல சொல்லுவாங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர இதுதான் உயரும், இதுதான் சொல்றேன். அப்போ வேளாண்மை தொழில் செழிக்கலைன்னா உலகம் செழிக்காது, மக்கள் வளமோடு வாழ முடியாது. அதை அடிப்படையாக கொண்டுதான் வேளாண்மைக்கு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதில் முக்கிய அம்சம் 1,81,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு. அதே போல இளைஞர்களுக்கு வேளாண்மைக்கான பயிற்சி, டெல்டா மாவட்டங்களில் கால்வாய் தூர்வாறுதல், இப்படி பல அம்சங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல கோணங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தனி நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட அதை பொறுத்து நாங்கள் பார்க்குற நேரத்தில் இதில் இன்னும் செய்திருக்க வேண்டும். குறிப்பாக வேளாண்மைக்கு அடித்தளமாக இருப்பது பாசன திட்டங்கள். பாசன திட்டங்களை மேம்படுத்துவதற்கு இதில் அதிக வழியே சொல்ல. நீரின்றி அமையாத உலகு. இப்போ டெல்டா மாவட்டங்களில் கால்வாய் தூர்வாருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு காவிரியில் வெள்ளப்பெருக்கெடுத்து 150 டிஎம்சி தண்ணிக்கு மேலே வீணா போச்சு. கொள்ளிடத்தில் போய் கடலில் கலக்குது. கொள்ளிடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கால்வாய் தூர்வாரப்பட்டிருக்கு. அதோட இன்னைக்கு இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது சிறுதானிய உற்பத்திக்கு வழிவகை செய்யறதுன்னு சொல்றாங்க. சிறுதானிய உண்மைதான். எண்ணெய் வித்துக்களுக்கு முன்னுரிமை, அது உற்பத்திக்கு மானியம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வரவேற்கணும்.
அதோட இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இருப்பது வேளாண்மை செழிக்கணும்னு சொன்னால் பாசன திட்டங்கள் நிறைவேற்றலைங்கிறது ஒன்று. அதோட விவசாயிகளுக்கு உபத்தொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. எங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், விழுப்புரம், இன்னும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல பகுதி, தென் மாவட்டம், பல மாவட்டங்களில் நிறைய குடும்பங்களுக்கு உணவளிப்பது, குழந்தைகள் படிப்பதற்கு ஆதாரமாக இருப்பது கால்நடை தான். கால்நடை வளர்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அப்போ பால் உற்பத்தியை பெருக்கணும். அதுக்கு சிறு பண்ணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கால்நடை வளர்ப்புக்கு கால்நடைகளுக்கு மானியம் வழங்கணும். இன்னைக்கு தனியார் பால் கொள்முதல் அதிகமாகிட்டே இருக்குது. அரசு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் குறைஞ்சி வருது, பால் உற்பத்தி குறைஞ்சி வருது. அப்போ இது முன்னேற்றம் இல்லைங்கிறதான் இதை காட்டுது. அதனால் இதை உடனடியாக செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வேளாண்மை செழிக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு மண்ணெல்லாம் சத்து இழந்து போச்சு. உரம், பூச்சி மருந்து போட்டு மண் தன்மை இழந்திருக்குது. இப்போ மண் பரிசோதனை கட்டாயம் வேண்டும். எல்லா விவசாயிகளுடைய நிலத்திலும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது பூச்சி தாக்குதல். எந்த பயிர் செஞ்சாலும் பூச்சி தாக்குதல். அதோட இன்னைக்கு வனவிலங்குகள் தாக்குதல், எலிய எல்லாம் பயிர் அழிச்சிருது. காட்டுப்பன்றி மிகப்பெரிய அழிப்பை உண்டாக்குது. அதோட யானைகள், இப்படி நிறைய பயிர் சேதத்தை உண்டாக்குது. அதுக்கு அரசு இழப்பீடு வழங்கணும். இந்த இழப்பீட்டை பற்றியும் இதில் சொல்லப்படும். அதோட இன்னைக்கு உற்பத்தி பெருக்கணும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மானியம். இப்போ கரும்புக்கு கொள்முதல் விலை, நெல்லுக்கு கொள்முதல் விலை சொல்லியிருக்கிறாங்க. ஊக்கத்தொகை வழங்குறேன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ஊக்கத்தொகை போதாது. கரும்பு கொள்முதல் விலை ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய்க்கு குறையாமல் வழங்கணும். இன்னும் 5000 கூட வழங்கணும். நெல்லுக்கு 3500 ரூபாய்க்கு குறையாமல் வழங்கணும். இந்த ஊக்கத்தொகை போதாது. நடுவண் அரசோட ஒப்பிட்டு சொல்லுவது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் நெல்லுக்கு 3500 ரூபாயும், கரும்புக்கு 4500 ரூபாயும், அதே போல் மஞ்சளுக்கு எல்லாம். பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக சொன்னோம்னா விவசாய உற்பத்திக்கு கட்டுப்படியான விலை இல்லை. இதனால தான் விவசாயிகள் மிகப்பெரிய நட்டத்துக்கு ஆளாகிறாங்க. விவசாயம் செய்யக்கூடிய காலங்காலமாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழில் விட்டு ஓடுறாங்க. விவசாயம் வேண்டாம். அப்போ விவசாய தொழில் ஓடி போயிட்டாங்கன்னா இப்போ உணவு உற்பத்தி குறைஞ்சிடும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா இன்னைக்கு மக்கள் தொகை பெருகி வருகிறது, விளைநிலங்களின் பரப்பு சுருங்கி வருகிறது, உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது.